ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பப்பாளி பழத்தை வச்சு எப்படி ஜூஸ் போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பப்பாளி எடுத்துருக்குறோம். நாங்கள் அதை தோலெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த சீடெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைசஸாக போட்டு வச்சுக்கோங்க. நம்ம மிக்சி ஜாரில் தான் போட போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, அதையும் கொஞ்சம் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறோம். சும்மா ரஃபாக கட் பண்ணால் போதும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பப்பாளி பழத்தை போட்டுரும். நாங்கள் ஒரு அரை பழம் எடுத்திருக்கோம். பெரிய பழத்தில் 1 டம்ளர் பால், காய்ச்சின பாலும் எடுத்துக்கலாம், காய்க்காத பாலும் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நாங்கள் 1 டம்ளர் எடுத்திருக்கோம். சுகர் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கோம். பால் நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு குடிக்கிறதுக்கு நல்லா லிக்விடாக இருக்கும். அப்புறம் தேவையான ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. இது ஒரு ஓட்டிடுங்க, நமக்கு எல்லா பழம்லாம் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடும் நமக்கு. இது நம்ம ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். அந்த ஸ்மெல் பிடிக்கும்னா போட்டுக்குங்க. ஒரு ஏலக்காவை சும்மா லைட்டாக தட்டிட்டு நம்ம அந்த ஜூஸ் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் போட்டு இன்னும் ஒரு தடவை நல்லா அரைச்சிக்குங்க. பாருங்கள், நம்மளுடைய பப்பாயா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஏலக்காய் போடுறதுனால பப்பாயாவில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல்லை எடுத்துகிட்டு நல்லா அந்த ஏலக்காய் ஸ்மெல் நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Thank you.